தஞ்சையில் வாகன சோதனையின் போது ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட 1,15,590 ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு படையினர் பறிமுதல் செய்தனர். தஞ்சை கீழவாசல் ரவுண்டானா பகுதியில் ராஜ்குமார் தலைமையிலான தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சீல் வைக்கப்பட்டு தஞ்சை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இந்த அணிவகுப்பின் போது வரும் தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் பாதுகாப்பு நிலவரத்தை உறுதிப்படுத்தவும் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணாங்காடு கிராமத்தில் குடிநீரில் அதிக அளவு உப்புத்தன்மை இருப்பதால் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் மாவட்ட சுகாதார அலுவலர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த செய்தி நமது எம்நாடு தொலைக்காட்சியில் வெளியானதைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் சிகிச்சை விவரங்கள் குறித்து மாவட்ட சுகாதார அலுவலர் கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்ணாரம்பட்டு கிராம மக்கள் அருகில் உள்ள மலட்டாற்றை கடந்து செல்ல தரைப்பாலம் இன்றி பள்ளி சிறுவர்கள் உட்பட முட்டி அளவுக்கு செல்லும் நீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு ஆற்றை கடந்து செல்ல தரைப்பாலம் அமைத்து தர வலியுறுத்தி அரசூர் திருவனைநல்லூர் கூட்டுச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலின் போது கடந்த 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட வரதா புயல் காரணமாக ஏற்கனவே இருந்த தரைப்பாலம் சேதமடைந்த நிலையில் இன்று வரை பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்ததோடு காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் விருந்து நடைபெற்றது. தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இப்தார் விழாவில் இஸ்லாமியர்கள் திரளானோர் பங்கேற்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை கொள்கையான பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை முன்னிறுத்தி இப்தார் விழா சிறப்பாக நடைபெற்றதாக இதில் பங்கேற்ற கட்சி கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் ஆலங்கட்டி மழை மற்றும் சில பகுதிகளில் சாரல் மழையும் கொட்டி தீர்த்தது. தாளவாடி மலைப்பகுதியில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சில இடங்களில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளின் விளைபொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நொய்யல் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 3,49,190 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர். தேர்தல் பறக்கும் படை நிலை அலுவலர் சண்முகம் தலைமையிலான பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 கண்காணிப்பு குழு மற்றும் ஒரு பறக்கும் படை குழுவினர் அதிதீவிர சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் வாகன தணிக்கையில் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் எவ்வித ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 74,800 அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று தூத்துக்குடி பிரையன் நகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் என்று அச்சடிக்கப்பட்ட ஏராளமான மஞ்சள் பைகள், பரிசு பொருட்கள் மற்றும் ஏராளமான விசில் உட்பட அனைத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் புனித ரமலான் நோன்பு திருநாளினை முன்னிட்டு அனைத்து பள்ளி வாசல்களிலும் லைலத்துல் கதர் என்கிற பூந்தி திருவிழா மற்றும் சிறப்பு தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள மசூதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரம்ஜான் பண்டிகை களை கட்டியுள்ளது. ரம்ஜான் பண்டிகையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெற்றது. ஆடு ஒன்று 5,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தேர்தல் விதிகள் அமலில் உள்ளதால் 50,000க்கும் மேல் பணம் எடுத்து செல்ல முடியாததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.